இப்போ நீங்கள் எப்படி தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிப்பீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்கி குடுப்பீங்க. அப்படி நீங்க வெடிக்கிற அந்த பட்டாசு சிவகாசி பட்டாசா? இல்ல சீன பட்டாசா? இல்ல சிவகாசி பட்டாசுலயே அது பசுமை பட்டாசா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பான முறையில தெரிஞ்சுக்கிட்டு தான் வெடிக்கணும். ஏன்னா, இப்போ புதுசா வந்திருக்கிற சட்டப்படி, நீங்க வந்து பட்டாசெல்லாம் வேற விதமா வெடிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கும் கடுமையான ஃபைனு, தண்டனைலாம் இருக்கு. அப்ப இந்த சிவகாசி பட்டாசுனா என்ன? சீன பட்டாசுனா என்ன? 2க்கு என்ன டிஃபரன்ஸு? பசுமை பட்டாசுன்னு வேற சொல்றாங்க. அதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க? அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கம்மியான விலையில தரமான பட்டாசு எப்படி வாங்குறது? அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒவ்வொன்னா பார்த்துரலாம். பொதுவா குழந்தைங்களுக்கு நம்ம பட்டாசு வாங்கி குடுக்கணும்னாலே பயப்படுவோம். எங்க அவங்க மேல பட்டு ஏதாவது காயம் கீயம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி. ஆனா, இப்ப குழந்தைங்கள வந்து அதிகமா கவர்ற மாரியும், அதே மாரி குழந்தைங்களுக்கு சேஃபா இருக்கிற மாரியும் வெடி நெறையா வந்திருக்கு. நீங்க அந்த வெடிய வாங்கி குடுத்துட்டு, நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள கூட போய் உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அவங்க சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு வெடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கவர்ற மாரியும், குழந்தைங்களுக்கு சேஃபா இருக்கிற மாரியும் இந்த வருஷம் புது புது பட்டாசா நெறையா வந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பார்த்துரலாம். ஸோ நீங்களும் சிவகாசி வெளியிலேயே ஒரு நல்ல ஒரு தரமான பட்டாசு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க ஃபோன் போட்டு தாராளமா வாங்கிக்கலாம். நாம எல்லாரும் பட்டாசு வெடிக்கும்போது எல்லாருமே பண்ற ஒரு முக்கியமான தப்பு, பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம அந்த முக்கியமா அந்த லட்சுமி பட்டாசு, சீனி வெடி, அதுக்கப்புறம் சரவெடி, அணுகுண்டு இந்த மாரி வெடிக்கும்போது பக்கத்துல இருக்கவங்க மேல தூக்கி போடுவோம் விளையாட்டுத்தனமா. ஆனா அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணி அவங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சு, இல்ல ஒரு வேள இறப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா